ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விஜயமங்கலம் சமணர் கோவில், கொங்கு நாட்டின் மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்லி பலர் சொல்றாங்க. அந்த கோவிலை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கோவிலுடைய வரலாறு 3000 வருடமா இல்ல 5000 வருடமா அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறது இல்ல. இந்த கோவில் இப்போ இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கு. பராமரிக்கத்தான் முடியுமே தவிர புனரமைக்க முடியாது, வண்ணங்கள் தீட்ட முடியாது, அதன் பழமை மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்திய தொல்லியல் துறையின் கீழே இருக்கு. இந்த கோவில் வேளிர் வம்ச மன்னர் கொங்கு வேளிரால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல தான் தமிழின் புகழ்பெற்ற காவியமான பெருங்கதை உருவானது. அதை எழுதியதும் அதே மன்னர் கொங்கு வேளிர் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இங்க தமிழ் சங்கம் நடத்தப்பட்டது. அந்த சங்கத்துல ஒரு பணிப்பெண் அறிஞர்களுக்கு பதில் சொல்ல உதவினாங்க. அவங்களுடைய சிலையும் இந்த கோவில்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த கோவில் ஜைன மதத்தின் 8வது தீர்த்தங்கரான சந்திரபிரபா தீர்த்தங்கரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மேற்கு கங்கை கட்டிடக்கலை, செங்கல் விமானம், பஞ்ச பரமேஸ்வரி சிலைகள், ஒவ்வொரு கல்லும் வரலாறு பேசுதுங்க. கூகுள்ல கூட அதிகம் தேடப்படாத பேசப்படாத இந்த கோவில் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான கட்டடக்கலை மிகுந்த கோவில் இன்னும் பலருக்கு தெரியாம இருக்கு. இந்த வீடியோவை நல்லபடியா ஷேர் பண்ணுங்க. நம்ம வரலாறு எல்லாருக்கும் தெரியணும். இத ஒரு கோவில் மட்டும் கடந்து போயிட முடியாது. இது ஒரு கலை குவியல். இது ஒரு இடம் அல்ல, நம்ம அடையாளம். இந்த வரலாறு தெரியாம போயிட்டா அது நம்ம தவறு. இந்த கோவிலை பத்தி உங்களுக்கு தெரிந்த வரலாற்று கதைகளையும் எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. கண்டிப்பா இந்த கோவில் நாம மறக்கப்பட வேண்டியதல்ல, உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது.